கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பொதுவாக கடவுளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உபத்திரவம், நெருக்கடிகள், பாடுகள், துன்பங்கள், ஒரு கடினமான சூழ்நிலைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மற்றொரு இடத்திலும் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த துன்பம், பாடுகள் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்றால், அது நமக்கு ஒரு சாய்ஸாக அது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள், துன்பங்கள் என்பது ஒரு சாய்ஸ் அல்ல. விரும்பினால் அதை நாம் கொஞ்ச நேரம் தெரிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அதை புறக்கணித்து விடலாம் என்று சொல்லி, அது பல நேரங்களில் அது கட்டாயமாக்கப்படுகிற ஒரு கம்பல்சரி ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறது. உபத்திரவப்படாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே மாட்டார்கள். உபத்திரவம் இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அழைப்பது சற்று ஆலோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை ஒத்து கொண்டிருக்கின்றார். அவரே சொல்லியிருக்கின்றார். நம் அனைவருக்கும் தெரிந்த வார்த்தை தான் அது. யோவான் நற்செய்தி நூலில் எழுதியிருக்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த உபத்திரவத்தை கடவுளுடைய பிள்ளைகள், நான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகின்றேன், கடவுளை பற்றி கொண்டு அவர் மீது நான் விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டும். கடவுளுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கடவுளுக்காக நான் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். கடவுள் பேரிலே நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக நான் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற, தீர்மானிக்கின்ற எவருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் என்பது சாய்ஸ் அல்லவே அல்ல, அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. நான் இங்கே பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த உபத்திரவத்தை தாங்கள் எப்படி அணுகுகிறோம் என்பதை அவர்கள் குறிக்கிறார்கள். அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. இந்த உபத்திரவத்தை பார்த்து நாங்கள் வேதனை அடைவதோ, மனம் உடைந்து போவதோ, முறுமுறுப்பதோ, கலங்கி நிற்பதோ அல்ல, இந்த உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் அதை பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். அதை மிகவும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஸ்லாக்கியமாக, பாக்கியமாக நாங்கள் அதை கருதுகிறோம் என்று பவுல் குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்களும் நானும் உபத்திரவத்தை தவிர்க்க முடியாத நிலையில் பல சூழ்நிலைகளிலே நாம் உபத்திரவத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா? தொடர் தோல்வி, தொடர் அவமானம், தொடர் இழப்புகள், தொடர்ச்சியான வேதனை நிறைந்த அனுபவங்கள், வியாதிகள், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக, அல்லது ஒன்று முடிந்தவுடனே மற்றொன்று என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே. இந்த உபத்திரவத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்டுகிறேன். அப்படியானால் அவர் மேன்மை பாராட்டுவதற்கான அவசியம் என்ன? இந்த உபத்திரவத்தை அவர் தனக்கு ஸ்லாக்கியமாக, பாக்கியமாக கருதுவதற்கான காரணம் என்ன என்றால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உபத்திரவப்படுகிற எந்த ஒரு கடவுளுடைய பிள்ளைகளும்
கர்த்தரால் கைவிடப்படுவது இல்லவே இல்லை. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று கர்த்தருடைய தாசன் சொல்லுவார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது? அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்களை நான் பார்க்க முடிந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உபத்திரவம் கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுது அது அழிவுக்காக அனுமதிக்கப்படுகின்ற ஒன்றல்ல. அவனை உயர்த்துவதற்காக, அந்த குறிப்பிட்ட மனிதனை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒன்றுதான் உபத்திரவம். ஆகையால் தான் ஆண்டவர் கூட அதை மிக அழகாய் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. அதை தான் இங்கே பவுலும் குறிப்பிடுகிறார். நான் அதில் மேன்மை பாராட்டுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிறதான இந்த உபத்திரவத்தை நீங்கள் அணுகுகின்ற முறை இருக்கிறதே, அது மிக மிகவும் கவனமாய் கையாளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உபத்திரவத்தை நாம் தைரியத்தோடு கூட, நாம் மகிழ்ச்சியோடு கூட, மகிழ்ச்சி என்றால் இங்கே இவ்வளவு வேதனை இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் என்ற கேள்வி வரலாம். இங்கே அது எதை வலியுறுத்துகிறது என்றால், இல்லை, இந்த உபத்திரவம் ஒரு நாள் மாறும். இந்த உபத்திரவம் ஒரு நாள் எனக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அது கொண்டு வரும். இந்த உபத்திரவம் நீங்கி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உபத்திரவப்படுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் ஆண்டவர் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த உபத்திரவம் என்னை நிர்மூலமாக்க வரவில்லை. நான் உயர்வதற்கு, இன்னும் வளர்வதற்கு, இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்வாய்ப்பாக இது இருக்கிறது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி உணர்ந்து கொண்டு உபத்திரவத்திற்காக நீங்கள் பொறுமையோடு கூட ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இந்த உபத்திரவமெல்லாம் நீங்கி ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபை, புதிய மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த உபத்திரவம், அந்த கண்ணீர், கவலையெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுகிற நாள் வெகு சீக்கிரத்திலே இருக்கிறது. கடவுள் தாமே உபத்திரவங்களை, பாடுகளையும் சகித்து கொள்ளுகிற மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும் மகிமையும் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை நமக்கு கிருபையாய் முடிசூட்டி தருவாராக. ஆமென், ஆமென்.